Dear students, welcome to Class Ka Time Aachu YouTube channel. This is 12th Standard Accountancy Unit 1 Accounts from Incomplete Records. நம்ம லாஸ்ட் கிளாஸில் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பரேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த கிளாஸ்க்கு வாங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது ரொம்பவே ஈஸியாக புரியும். நம்ம சேனலை யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ கிளாஸுக்கு போகலாம். இப்போது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை பற்றி பார்த்துடலாம். See, this is the format of bills receivable account: debit side, credit side, particulars rupees, particulars rupees. நீங்கள் இதை டபுள் ஷீட்டில் யூஸ் பண்ணி போடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னாலே இது வந்து டெபிட். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பனிங் பேலன்ஸ் இட் வில் அப்பியர் ஆன் தி டெபிட் சைட். டு பேலன்ஸ் brought down அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதோட அமௌண்ட் நம்ம இங்கே எழுதிடுறோம். நெக்ஸ்ட் ஐட்டம் டு சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட். இப்போ சன்ட்ரி டெட்டாஸ் கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டியூரிங் த இயர். ஸோ இந்த அமௌண்ட்டு நம்ம இங்கே எழுதணும். இது வந்து சன்ட்ரி டெட்டாஸ் கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய பில்ஸ். ஓகே, அண்ட் இந்த சைட் பாருங்கள், பை கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் ஹானர். இப்போ நம்ம சன்ட்ரி டெட்டாஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ அது கேஷாகவும் வாங்கியிருக்கலாம், அப்படி இல்லை செக் மூலியமாகவும் வாங்கியிருக்கலாம். இது வந்து ஹானரான பில்ஸ் மட்டும்தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பை சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்டை கிரெடிட் சைடில் எழுதுகிறோம். ஓகே, தி அமௌண்ட் யூ ஹாவ் டு ரைட் இட் ஆன் தி அமௌண்ட் காலம். அண்ட் லாஸ்ட் ஒன் பை பேலன்ஸ் கேரிட் டவுன். இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்டில் இருந்துச்சு அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் அப்பியர் ஆன் தி கிரெடிட் சைட். ஸோ இதோடைய டோட்டலை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். தட்ஸ் ஆல். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டோட ஃபார்மெட் இது தான். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் நம்ம இப்போ போட்டுடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ப்ரிப்பேர் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவபிள் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். பிகினிங் ஆஃப் த இயர் அப்படின்னா ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு அர்த்தம். அமௌண்ட் இஸ் 1,40,000. Bills receivable at the end of the year. So end of the year denotes closing bills receivable. The amount is 2 lakhs. Cash received for bills receivable 3,90,000. Bills receivable dishonored. The amount is 30,000. So we are asked to prepare bills receivable account. Bills receivable account, debit side, credit side, particulars rupees, particulars rupees. ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் என்ன கொடுத்துருக்காங்க? பில்ஸ் ரிசீவபிள் அட் த பிகினிங் ஆஃப் தி இயர். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னாலே இட் ஆல்வேஸ் ஷோஸ் டெபிட் பேலன்ஸ். அப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் யூ ஹாவ் டு ரைட் இட் ஆன் தி டெபிட் சைட். டு பேலன்ஸ் brought down. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அமௌண்ட்? 1,40,000. when opening balance falls here, closing balance automatically it has to be credited. Bills receivable at the end of the year கொடுத்துருக்காங்க இல்லையா? 2 lakhs. அதை நம்ம இங்கே கிரெடிட் பண்ணிடலாம். ஒரு 2 லைன்ஸ் விட்டு பண்ணிக்கலாம். பை பேலன்ஸ் கேரி டவுன் 2 lakhs. நெக்ஸ்ட் ஒன் கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது அதோடைய அமௌண்ட் எவ்வளோ அதோடைய அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3,90,000 கொடுத்துருக்காங்க. ஸோ பை கேஷ் received 3,90,000. and last item bills receivable dishonored. so அதுவும் என்ன பண்ண போகிறோம்? கிரெடிட் பண்ண போகிறோம். by bills receivable dishonored. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. 4த்தையும் நம்ம என்ன பண்ணியாச்சு? என்ட்ரு பண்ணி முடிச்சாச்சு. இப்போது டோட்டல் போட்டுடலாம். ஸோ நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த சைட் டோட்டல் தான் வந்து அதிகமாக இருக்குது. 6,20,000. 6,20,000ல் 1,40,000 போச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2 debtors account. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பில்ஸ் receivable
received during the year. ஸோ இதுதான் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ தி அமௌண்ட் இஸ் 4,80,000. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டோட அமௌண்ட் 4,80,000. ஓகே. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஒரு சம் இப்போ பார்த்துடலாம். கொஷின் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் சேல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டெட்டாஸ் ஆன் 1st April 2018 2,50,000. பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 1st April 2018 60,000. கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ், cash received from bills receivable, bad debts, bills receivable dishonored, returns inward, bills receivable on 31st March 2019, sundry debtors on 31st March 2019, and last item is cash sales. So இதில் நமக்கு debtors கொடுத்துருக்காங்க, opening balance, closing balance கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி bills receivable அதோட opening and closing balanceஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட், கிரெடிட், பர்டிகுலர்ஸ் ருபீஸ், பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் டேட்டாஸ் நம்ம இங்கே எழுத போகிறோம். டு பேலன்ஸ் brought down. Bills receivable on 1st April 2018 இருக்கு இல்லைங்களா 60,000. அதுதான் இதோட ஓப்பனிங் பேலன்ஸ் 60,000. ஓகே. நெக்ஸ்ட் பை என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேஷ் ரிசீவ் இது டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் போனோம். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் இருக்கு இல்லையா 1,60,000 அதை கிரெடிட் பண்ணிக்கலாம். பை கேஷ் ரிசீவ்ட் 1,60,000. பேட் டெப்ஸ் இங்கே வராது. பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் இருக்கு பாருங்க. ஸோ அது எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடில் வரும். பை பில்ஸ் டிஸ்ஹானர்ட் தி அமௌண்ட் இஸ் 15,000. ஓகே. ரிட்டர்ன் இன்வர்ஸ் அது டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் போகும். பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 31/3/2019. ஸோ இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் bills receivable account. அதை நம்ம இங்கே எழுதிடலாம். by balance carried down. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90,000. sundry debtors இது வந்து closing balance of sundry debtors and cash sales. ஸோ இது 3 ஐட்டம் மட்டும்தான் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வரப்போகுது. மற்றதெல்லாம் டோட்டல் டேட்டாஸ்க்கு போகும். இப்போ இதை டோட்டல் பண்ணிடலாம். ஸோ இந்த சைட் டோட்டல் வந்து 2,65,000. 2,65,000ல 60,000 மைனஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் நம்ம 2 டேட்டாஸ் அக்கவுண்ட் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டியூரிங் தி இயர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து பேலன்சிங் ஃபிகர். ஓகே. ஸோ இப்போ 2,65,000ல் 60,000 போச்சு அப்படின்னா 2,05,000. இதுதான் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டியூரிங் த இயர். இந்த அமௌண்ட்டை டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிரெடிட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ நம்ம டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைட், கிரெடிட் சைட், பர்டிகுலர்ஸ் ருபீஸ், பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா டு பேலன்ஸ் brought down. டேட்டாஸ் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் 2,50,000. அதை நம்ம இங்கே என்டர் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் பாருங்கள். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களா? பை கேஷ் ரிசீவ்ட் 7,25,000. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பேட் டெப்ஸ். பேட் டெப்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 30,000 இருக்குது. அதை இதை எழுதிடலாம். by bad debts 30,000. bills receivable dishonor அப்படின்றது நம்ம bills receivable அக்கௌண்ட்டில் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ்.
by return inward. Amount எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50,000. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஐட்டம் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 2 debtors account 2,05,000 ஒரு பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை டோட்டல் டேட்டாஸோட கிரெடிட் சைடுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிச்சோம் 2,05,000 கண்டுபிடிச்சோம். அண்ட் லாஸ்ட் ஐட்டம் பை பேலன்ஸ் கேரிட் டவுன். க்ளோசிங் பேலன்ஸோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,40,000. அதையும் நம்ம இங்கே எழுதிடலாம். இந்த கேஷ் சேல்ஸ் வந்து நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இதை வச்சு போட போகிறோம். இப்போது எல்லா ஐட்டம்ஸும் நம்ம எழுதியாச்சு. டோட்டல் பார்த்துடலாம். 10,10,000. ஸோ இங்கே கிடைக்கிறது 2 கிரெடிட் சேல்ஸ். இங்கே வந்து இதுதான் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறோம். 10,10,000ல் 2,50,000 போச்சு அப்படின்னா 9,85,000. ஸோ திஸ் அமௌண்ட் இஸ் தி கிரெடிட் சேல்ஸ். இப்போது நம்ம டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது டோட்டல் சேல்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கேஷ் சேல்ஸ் 3,15,000 கொடுத்துருக்காங்க. 3,15,000 ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 9,85,000. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா we get 13 lakhs. ஸோ இந்த 13 lakhs அப்படின்றது தான் டோட்டல் சேல்ஸோட அமௌண்ட். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சம்மம் பார்த்துருக்கோம். அதுலேருந்து எப்படி டோட்டல் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.